உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னயா நீ என்னத்துக்கோசரம் இப்படியெல்லாம் யோசனை பண்ணி உடம்ப கெடுத்துன்னு இருக்கிற? எத்தனையோ தப்பு நமக்கு நடந்தப்போ அந்த சாமி நம்ம பக்கம் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கல. அதெல்லாம் ஒன்னும் இல்லையா, எப்பவும் சாமி நம்ம பக்கம்தான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நமக்கு எந்த குறையும் வராம பொம்மி அக்கா நம்மள காப்பாத்தும். எனக்கு ஒரே ஆறுதல், உன் வயித்துல இருக்க குழந்தைதான். அதுக்கு எந்த ஆபத்தும் வராம நாம பாத்துக்கணும். ஹோ, சுத்தி வலிச்சு உன் மேட்ருக்கு வந்துட்டல்ல, அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல. அட என்ன ராணி நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன் மேல எவ்வளவு உசுரா இருக்கன்னு உனக்கே தெரியும்ல. யோ, சும்மா உன்னாண்ட விளையாண்டையா. இந்த பாரு, இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து உன்னாண்ட ஒப்படைக்கிற நினைப்பு மட்டும்தான் என் உள்ளார ஓடுன்னு இருக்குது. ஹலோ ஹலோ, சித்தார்த் சாருங்களா? ஆமா சார். சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. எங்க சார் வரணும்? அந்த ரோடோட எண்டுக்கு வாங்க. இனிப்பு இல்லம்னு போட்டிருக்கோம். அங்க வந்துருங்க. ஓகே சார். யாரியா? இரு ஒரு நிமிஷம் வந்து சொல்றேன். யாரா இருக்கும்? தாடிகாரன் நம்மளாண்டியே கடுக்கா கொடுக்குறானே. என்னயா இது? பாப்பா ஞாபகமா உனக்காக நான் உன்ன ரெடி பண்ணிருக்கேன். என்ன ரெடி பண்ணிக்கிற? இந்தா நீயே பிரிச்சு பாரு. ஐயோ, என்னயா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிக்குதையா. எத்தனை பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பனை கிடைக்கும். என்ன மாதிரி ஒரு அனாதை ஜென்மத்துக்கு இப்படி எல்லாரும் சூழ்ந்து நின்னு நலங்கு வைக்கிறதும், ஏன் வயிற்றுலயும் ஒரு குழந்தை வரப்போகுதுங்கிறத, இந்த வீடே என் மேல பிரியமா இருக்கிறதும் நினைக்க நினைக்க ஒரு மாதிரி ஆகுதுயா. அழாத ராணி. ஐயோ, நான் சந்தோஷத்துல அலறேன்யா. இதுல எல்லாரும் இருக்காங்க, என் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளை தவிர. அது பொம்மி அக்கா. பொம்மி அக்கா அந்த விசேஷத்தை பார்க்கலல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.